அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது, எந்த ஒரு தந்தைக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு பிள்ளைக்கும் வரக்கூடாது. ஏன்னா தந்தை இப்படி ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் ஆக்கிட்டான்னு சொன்னா சவக்குழியை அவனே தோண்டிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவன் பிள்ளை நிச்சயமா அவனை கவனிக்க மாட்டான். அறுதிட்டு சொல்வேன், தொழுகை இடத்துல உட்கார்ந்து சொல்றேன். பெற்ற தந்தையை பெற்ற தாயை அலைகழிப்பவன் இருக்கிறான் பாருங்க, அன்னாகாரம் கொடுக்காம. இந்த அன்னாகாரம் கொடுக்காம அலைகழிப்பவன் நிச்சயமாகவே நாசமா போயிடுவான். அதனால அது விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காம்ப்ரமைஸும் சொல்லலை. இந்த உலகத்திலேயே பெரும்பாவங்கள்னு பட்டியல் போட்ட பெருமானார் ரெண்டாவதாக எந்த பாவத்தை சொல்றாங்க? தாய் தகப்பனுக்கு நோவினை கொடுப்பதை தான் சொல்றாங்க. முதல் பாவமாக ஷிர்க்க சொல்றாங்க. பிள்ளைகளை சார்ந்து என் மனம் நாட வேண்டாம், என் நீயத்து முழுக்க என் ரப்பாகவே இருக்கட்டும், என் ரப்பு தான் எனக்கு எல்லாமும் படித்தரணும், அவன் தான் எனக்கு உணவு தரணும் அப்படின்னு ஒருத்தர் நெஞ்சம் முழுக்க நெஞ்சம் நிறைய ஆசையை வைத்துக்கொண்டு உயிருள்ள மட்டும் தானும் தன்னுடைய மனைவியும் அவன் கட்டுப்பாட்டில் அவன் தர ரிஸ்க தான் சாப்பிடணுன்ற அந்த ஒரு வெறித்தனத்தோடு இருந்தாங்கண்டா, அல்லாஹ் இந்த வெறித்தனத்தை மெச்சி இவன் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த கருணையை அதிகப்படியாக தந்து இவர்களை கண்ணின் இமை போல பாதுகாக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவான். அப்படி ஒரு வசீஃபா தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஒன்று ஃபஜ்ர் தொழுது முடித்த உடனே, அப்படி இல்லைண்டா இஷா தொழுது முடித்த உடனே முன்பின் செலவாத்து 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. குரான் ஓத தெரிஞ்சவங்களாக இருந்தா சூரா முஸம்மில ஓதிடுங்க. குரான் ஓத தெரியல அப்படின்ற பட்சத்தில் 1111 முறை யா முக்னி யா அல்லாஹ், யா முக்னி யா அல்லாஹ் கண்ணீர் விட்டு அழு. உணர்வுகள் பிரவாகம் எடுத்து கையறு நிலையில உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை பிறரிடத்தில் தேவையற்றவனாக ஆக்கிவிடு என் இறைவனே அப்படின்னு சொல்லி இதய கூட்டில் வெடித்து சிதறுகின்ற வேதனையை உன்னை படைத்தவனிடத்துல கொட்டு. நிச்சயமான வெற்றி அல்லாஹ் தஆலா தந்து விடுவான். யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாத ஒரு தன்மையை தர்றானா இல்லையான்றதை நீங்க பார்க்க முடியும். 1111 முறை தினசரி ஓதி அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து நீங்கள் மண்டாட்டம் செய்வது உங்களை தாங்கு 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 என்று தாங்கக்கூடிய அற்புதமான உறவுகளை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பெற்றுத்தரும். ஏன், உறவுகளே இல்லாவிட்டாலும் கூட உன்னை தன் உறவாக நினைத்து உன்னை மதிக்கக்கூடிய ஒரு உறவை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.